இந்த நதியின் ஓரமாய் நாம் நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வேர்களை அந்த நதியில நாம் இணைக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராகவும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியானவர்னாலே முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஆட்கொள்ளணும். அவருடைய வல்லமையினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். எப்பொழுது நம்முடைய வேர்கள் அந்த நதியில கனெக்டடா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நதியில இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளே பாய்கிறது. ஹல்லேலூயா.